வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். கோல்டு பிரைஸ் இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா டூலுமே நல்லா அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில கோல்டு பீஸும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹையை வந்து நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இது ஓபன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 74 ரூபா 50 காசு. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட ஆல் டைம் ஹையா இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 74 ரூபா 50 காசுல இருந்து 73 ரூபா 62 பைசா வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. ஃபைனலா வந்து 74 ரூபா 12 பைசான்ற லெவல்ல முடிஞ்சிருக்கு. கோல்டு பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா இடிஎஃப்மே இப்ப பாத்தீங்க அப்படின்னா HDFCல இருக்கலாம், ICICIல இருக்கலாம், அதே மாதிரி ஆக்சிஸ்ல இருக்கலாம். இந்த இடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக்ல ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, எல்லா இடிஎஃப்மே வந்து நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல கோல்டுல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இமீடியட்டா வந்து ரொம்ப ரேட் ரைஸ் ஆகுது அப்படின்னு நீங்க ஜாஸ்தி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நார்மலா நீங்க SIP வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ குளோபல் ஃபேக்டர்ஸ், அதாவது இப்போ இந்த டேரிஃப், இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஒருவேளை சலிப்பே தட்டிடலாம். ஏன்னா US பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு, மாற்றி சொல்றதுனால இது எல்லாமே மார்க்கெட் வந்து இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை அக்செப்ட் பண்ணதுனால தான் இப்போ மார்க்கெட் வந்து ரைட்டா வந்து ஒரு ரெக்கவரியை கொடுத்துருக்கு. இது இமீடியட்டா பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லவில்லை. இந்த மாதிரி டேரிஃப், இமீடியட்டான சாங்ஷன், இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் நீ மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது. அப்படி மார்க்கெட் வந்து லைட்டா ரெக்கவர் ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பிரைஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி இது வந்து ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற கோல்டு பீஸா இருந்தாலும் சரி, அதை சம்பந்தப்பட்ட கோல்டு சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் நீங்க செல் பண்ண வேண்டாம், அப்படியே வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுது, பெருசா வந்து மூவ்மெண்ட் இல்லாம இருக்குது அப்படின்னாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாலும் இது பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாம இருக்கும். மார்க்கெட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சுன்னா 1 or 2 இயர்ஸ் கூட இந்த பிரைஸ் வந்து அப்படியே நியூட்ரலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற ஹோப் கொஞ்சம் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் வாரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. அதனால வந்து இன்னும் ஓரளவுக்கு அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டொனால்ட் ட்ரம்போட டேரிஃப் ப்ராப்ளம் வந்து பெரிய அளவுக்கு நீ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா மேபி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கோல்டோட பிரைஸ் இன்னும் ஹெவியா ரைஸ் ஆகாம அப்படியே நியூட்ரலா இருக்கிறது கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாம ரெகுலரா நீங்க பண்ற SIP பண்ணுங்க. ஆனா வந்து இருக்கிற ஹோல்டிங்ஸை வந்து எதையும் கொடுத்துட வேண்டாம். இன்னும் 1 or 2 இயர்ஸ் வந்து மூவ்மெண்ட் இல்லைனாலும் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹைக் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரொமோட்டர் வந்து அதோட ஸ்டேக்கை வந்து ரைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ரிலையன்ஸ் கேபிட்டலோட அக்விசிஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த பேங்க் வந்து இப்போ 11,000 கோடிக்கு மேல வந்து லிக்விடிட்டி வந்து ரைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இதுல பிக்ஸ்டு டெபாசிட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணாலும் பேங்க்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால இந்த கேபிட்டல் ரைஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மார்ச் எண்டுக்குள்ள RBIயோட கம்ப்ளீட் டேட்டா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த RBIயோட டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பேங்க் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பேங்கை விட்டு கம்ப்ளீட்டா விலகி இருங்க. எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலுமே RBIயோட கம்ப்ளீட் டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். வரம்பு பிவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 2 டேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசன்ல இதோட ப்ராடக்ட்ஸ், பெப்சி, அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல சேல்ஸ் growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால வரம்பு பிவரேஜஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மண்டே மார்க்கெட்டும் சரி, அதே மாதிரி நேத்து மார்க்கெட்லயும் 5% வந்து அப்சைட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரம்பு பிவரேஜஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான். இருந்தாலுமே நல்ல கரெக்ஷன் ஆகி பிலோ 400 கீழே போனப்பையும் இது நல்ல காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சம்மர்ல இதோட டிமாண்ட் ரைஸ் ஆகுன்றதுனால இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து இதை ரெகனைஸ் பண்ணி
வேல்யூ வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டே போகுது. பார்க்கலாம், இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது போக போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வருண் பெவரேஜஸ்ல கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. அதர் எஃப்எம்சிஜி கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் பேஸ்ல கொடுக்குற ஷார்ட் டைம் ரன் நம்பி இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது இப்போ அவாய்ட் பண்ணலாம். வாய்ப்பு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் HSBC வந்து இதோட டார்கெட் பிரைஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 840 இருந்து 930 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்களோட அதர் கண்ட்ரி பிஸ்னஸ் இப்போ ஜாக்வார் லேண்ட் ரோவர் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவை குறைச்சி இதோட இன்கம் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால HSBC வந்து இதோட டார்கெட் ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆல் டைம் லோனு பார்த்தீங்க அப்படின்னா 606 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1179 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 1080 ரூபாய்ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இது எல்லாத்தோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல growth கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டேரிஃப் ப்ராப்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் எக்ஸ்போர்ட்ல டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா ஈக்குவல் டேரிஃப் போடுறப்ப டாடா மோட்டார் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிருக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு இந்த டேரிஃபை பத்தி, அதாவது யூஎஸ் இந்தியா டேரிஃபை பத்தி ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும். அந்த ஐடியா நமக்கு கிடைச்சி இந்த செக்டர்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஒருவேளை வந்து டேரிஃபால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட 52 வீக் லோவை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு 1 or 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஃபியூச்சர்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசத்துல மட்டும் 30,000 கோடி, அதாவது இந்த 15 நாள்ல மட்டும் 30,000 கோடிக்கு மேல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2025 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஐஐயும் சரி எஃபிஐ வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,42,000 கோடிக்கு மேல மார்க்கெட்ல வந்து இவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று மார்க்கெட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆனாலும் லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து ஒரு 600-700 கோடிக்கு பக்கமா வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ வந்து கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க பெரிய அளவுக்கு எஃப்ஐஐ வந்து இந்தியன் மார்க்கெட்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. எஃப்ஐஐ வந்து எப்ப நம்ம மார்க்கெட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரியை கொடுக்கறதுக்கு அப்பதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல திடீர்னு 1 or 2 டேஸ் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்க இமீடியட்டா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிப்டி 50லயும் சரி நிப்டி நெக்ஸ்ட் 50லயும் வந்து குவாலிட்டியான கம்பெனிஸ், நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இந்த ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல நல்ல ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனிஸ் நிப்டி 50னாலும் சரி நிப்டி நெக்ஸ்ட் 50ல இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் 100 கம்பெனிஸ்ல குவாலிட்டியான கம்பெனிஸ்ல மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆனாலுமே நிப்டி 50னாலும் சரி நெக்ஸ்ட் 50ல இருக்கிற கம்பெனிஸ்ல நம்ம கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணனாலும் ரெக்கவர் ஆகிறப்ப இமீடியட்டா நமக்கு ஒரு ரிட்டர்னை கொடுத்துரும். ஆனா ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ரொம்ப ரிஸ்கியானது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த லார்ஜ் கேப் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 இதுல வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ETF-ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் சரி, ஜூனியர் பீஸ் நிப்டி பீஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதையும் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கோல்டுல நீங்க ரெகுலரா பண்ற எஸ்ஐபியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கோல்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் செல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா மோட்டார், இண்டஸ்இண்ட் பேங்க், வருண் பெவரேஜஸ் இது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸா வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதுல ஆனா நிறைய ரிஸ்க் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற டாடா மோட்டார்ஸோ சரி இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து ஹெவியா கரெக்டான ஸ்டாக்ஸ். வருண் பெவரேஜஸோ அதோட ஆல் டைம் இருந்து கரெக்டான ஸ்டாக்ஸ் தான். இப்போ இதில் லைட்டாக ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்தாலுமே இந்த ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான டைம் வர்றப்ப மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஃப்ஐஐ வந்து பெரிய அளவுக்கு இன்னும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாததுனால இமீடியட்டாக வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். டிஐஐ பை பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் உள்ள வர்றப்ப எஃப்ஐஐ எஃபிஐ செல் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலை பார்க்கும். அதனால வந்து
மார்க்கெட்ல FAI உள்ள என்ட்ரி கொடுக்கற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.